பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर को स्तुति हो। அந்த அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தினுடையதான அந்த 2வது காணொளிக்கு நேராக உங்களை அன்போடு வரவேற்கிறோம். प्रवृत्ति के काम 6 अध्याय में अभी हम देखते हैं, ये दूसरा भाग के लिए हम ब्लॉगर देते हैं। ஆதி அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க, प्रवृत्ति के काम में ऐसे बोला, நாங்களும் ஜெபம் பண்ணணும், प्रवृत्ति ऐसे कहा, हम लोग प्रार्थना किया, தேவ வசனத்தை போதிக்கணும். परमेश्वर वचन बोलना, இது ரெண்டுமே நாங்கள் இடைவிடாம செய்யணும். ये दोनों में हर दिन हम करना। இந்த ரெண்டு வேலையுமே மிக அத்தியாவசியமான வேலைகள். ये दोनों काम में बहुत मुख्य मूल है। அதனால் நீங்க ஒரு 7 பேரை நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கன்னாங்க. इसलिए आप ऐसे 7 लोग सुनाकर, அதுல வந்து 3 விதமான தகுதியை சொன்னாங்க. सुनकर उसका के बीच में ऐसे 3 कार्य होना चाहिए। एक பரிசுத்தாவி நிறைஞ்சிருக்கணும், पवित्र आत्मा भरपूरी होना, ஞானத்தில் நிறைஞ்சிருக்கணும், दूसरा ज्ञान में भरपूरी होना, நல்ல சாட்சி பெற்றிருக்கணும். अच्छा गवाही जीवन। இப்படிப்பட்ட 3 விதமான தகுதிகளை சொன்னாங்க. वैसे ये हिम्मत का कार्य काम करना। அதனால இந்த நாட்கள்ல கூட நம்மளும் கூட அன்னைக்கு சொன்னது வந்து அந்த பந்தி விசாரணை செய்யறதுக்கு இவ்வளவு தகுதி வேணும்னு சொன்னாங்க. उसी का दिन में ये खाना पीना देने के काम में इतना गुण होना चाहिए। இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு நமக்கு எவ்வளவாய் தகுதிகள் தேவை. आज का दिन में परमेश्वर की सेवा करने के लिए कितना हिम्मत होना चाहिए। நம்மை தகுதிப்படுத்துகிறவர் கர்த்தர் தான். हम लोग इसे काम अच्छा बड़ाई कार्य करने के लिए परमेश्वर ने हम लोग हिम्मत देते हैं। நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தகுதி உள்ளவர்களாய் செயல்பட வேண்டும். परमेश्वर का अर्पण कर कर परमेश्वर का सेवा करने के लिए एक हिम्मत होना चाहिए। இது முதல் காணொளியில பார்த்தோம். ये पहले कार्य में हम देखा है। அடுத்ததாக 5வது வசனத்தை पांचवा வாசிப்போம். वचन में हम देखते हैं, இந்த அப்போஸ்தலர்கள் சொன்னதான இந்த யோசனை சீசர்களுக்கு எல்லாருக்கும் சபையாருக்கு பிரியமா இருந்தது. ये प्रवृत्ति का बोलने के कार्य सब लोगों के वो बहुत अच्छा हुआ। அப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா அவங்களையே செலக்ட் பண்ண சொல்லி சொன்னாங்க அந்த 7 பேரை. 7 लोग ने आप सुनाओ ऐसे बोलकर ये 12 लोग ने बताया। 5வது வசனத்துல பார்க்கும்போது விசுவாசம், 5वां वचन में விசுவாசம், பரிசுத்தாவி, पवित्र आत्मा நிறைஞ்சிருக்கணும். भरपूरी होना, அந்த மாதிரியான ஒரு 7 பேரை அவங்க செலக்ட் பண்றாங்க. यही कार्य के अनुसार 7 लोग ने सुना लिया। முதல் ஆளு ஸ்தேவான், पहले का लोग ऐसे स्तेवान, 2வது பிலிப்பு, दूसरा फिलिप्पु, பிரகோர், प्रगोत, நிக்கனோர், निकनर, தீமோன், थीमोन, பர்மெனா, परमनास, யூத மார்க்கத்துக்கு அமைந்தவனான அந்தியோகிய பட்டணத்தானாகிய நிக்கோலா, अंत्योकिया देश का लोग निकोलास, இவங்க எல்லாரையும் தெரிந்து கொண்டாங்க. ये 7 लोग ने सुना लिया। இவங்க எல்லாரையும் தெரிந்துக்கிட்டாங்க. ये 7 लोग सुना। அவங்க சொன்ன தகுதி 3 தகுதி. उसका ऐसे हिम्मत का कार्य 3 बोला। एक ऐसे क्या है, पवित्र आत्मा भरपूरी होना, ज्ञान में भरपूरी होना, तीसरा गवाही जीवन जीना। இவங்க எக்ஸஸா ஒன்று சேர்த்துக்கிட்டாங்க. और एक और दूसरा एक ऐसे விசுவாசம், विश्वास। எக்ஸஸா அவங்களே சேர்த்துக்கிட்ட ஒரு விஷயம் விசுவாசம். एक्स्ट्रा एक एडिशनल में विश्वास उसका ज्वाइन किया। இப்படிப்பட்ட ஒரு 4 தகுதிகள் அன்னைக்கு பார்த்தாங்க. ये 4 गुण उसका दिखाया। இவங்க ஏப்பா நாங்கள் 3 தானே சொன்னோம், நீங்கள் ஒன்று செய்ய நீங்களே ஏப்பா எக்ஸஸாக சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்கல. ये 12 लोगों ने मैं पहले में 3 कहा, अभी ऐसे 4वां गुण भी आप ऐड किया, इसलिए कुछ सवाल नहीं पूछा। நம்ம சொல்லலைனாலும் அவங்களே இன்னொன்று எக்ஸஸாக சொல்லிட்டாங்க, நல்ல விஷயம்னு சொல்லி அவங்க அதெல்லாம் வந்து கேள்வி கேட்கல. ये 12 लोग ने मैं 3 बोला, आप ऐसे 4 एडिशनल में एक ऐसे ऐड किया, इसलिए सवाल ना पूछा। ये ठीक है, अच्छा है। தலைவர்களும் சீஷர்களும் ஒன்றிணைஞ்சே செல்ல வேண்டும். शिष्य लोग और लीडर लोग अच्छा से एक रास्ता में चलना चाहिए। பாஸ்டரும் விசுவாசிகளும் ஒன்றிணைஞ்சே செல்ல வேண்டும். पासवान लोग और विश्वासी लोग एक ही रास्ता में चलना। பாஸ்டரும் இருக்கிற சபையினுடைய சீஷர்கள் தலைவர்களும் ஒன்றிணைஞ்சே செல்ல வேண்டும். पास्टर लोग और लीडर लोग अच्छा से एक ही रास्ता में चलना चाहिए। அநேக நேரங்களில் ஒன்றிணைஞ்சு போகாம போறதுனால பல விதமான கிளாஷ் ஏற்படுகிறத பார்க்க முடியும். कभी कभी एक रास्ता में ना चलते हैं, इसलिए गड़बड़ होते हैं। நம்முடைய பிரதானமான நோக்கம் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். हम लोग प्रधान का गुण क्या है, परमेश्वर का सिद्ध करने के लिए काम करना। எப்படியாகிலும் தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கணும். कैसे आप इसे परमेश्वर के लिए काम करना, இதுதான் நமக்கு தேவை. यही होना चाहिए।
பாருங்க இப்போ அவங்க 7 பேரை தெரிந்துக்கிட்டு கொண்டு போய் அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினாங்க. ये 7 लोग सुनकर प्रवृत्तियों का आसपास में खड़ा होने के लिए काम किया। இவங்க ஜெபம் பண்ணி அவங்க மேல கைகள் வச்சாங்க. ये 7 लोग के ऊपर हाथ रखकर प्रार्थना किया। இந்த கனமான ஊழியத்திற்காக அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். ये परमेश्वर का काम के लिए उसका ले गया। பாருங்க, தலைவர்களை ஏற்படுத்துவது அவசியமாய் காணப்படுகிறது. कलिसिया में अच्छा लीडर लोग सुनाने का काम बहुत मुख्य मूल है। எல்லா வேலையும் ஒரே தலைவர் செய்ய முடியாது. सब कार्य में एक ही लीडर ना कर सकते, செய்யவும் கூடாது. ये अच्छा नहीं है। அப்படி செய்யும்போது ஜெபம் தடைப்படும். वैसे आप काम करेंगे तो प्रार्थना खत्म हो सकते हैं। அப்படி செய்ய முற்பட்டா தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியம் தடைப்படும். आप इसे सब कार्य करने के लिए आप इसे अपना सब बल देने समय प्रार्थना और प्रचार करना गड़बड़ हो सकते हैं। இந்த ஜெபமும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியமும் தடைப்பட்டுருச்சு அப்படின்னா சகலமும் அப்படியே சீட்டு கட்டு சரிந்து விழுகிறதை போல அப்படியே விழுந்து விடும். आप इसे प्रार्थना और प्रचार करने के काम में थोड़ा गड़बड़ आएगा तो सब कार्य में पूरा गड़बड़ होगा। மோசேவுடைய மாமன் ரெகுவேல் சொன்னதான ஆலோசனையும் அதுதான். मूसा का मामा रघुवेल ऐसे कहा, यही से काम करो, ये आप एक ही ना कर सकते हैं, अपना के नीचे सब ऐसे लीडर लोग बनाओ। நீ தேவ சமூகத்துல இரு, आप परमेश्वर के समूह में बैठो, மிக முக்கியமான விசேஷமான விஷயங்களை மட்டும் நீ விசாரிக்கணும். बहुत मुख्य कार्य में आप आओ, ஆஹ் बाकी कार्य अपना लीडर लोग करना चाहिए। அப்படி மற்ற லீடர்ஸுங்க செய்ய வேண்டும். बाकी कार्य में नीचे कितना लीडर लोग है सब यही करना चाहिए। இப்படி மோசேவுக்கு அவருடைய மாமா சொன்னாரு. वैसे मूसा का मामा ऐसे कहा, இது நல்ல ஒரு ஆலோசனை. ये अच्छा कार्य है, அப்படியே ஏத்துக்கிட்டாரு. ऐसे उसका ग्रहण किया। அதன் விளைவாகத்தான் 100க்கு அதிபதிகள் தோன்றினார்கள். इसी के अनुसार 100 का एक लीडर, 1000க்கு அதிபதிகள் தோன்றினார்கள். 1000 का एक लीडर, 50 பேருக்கு ஒரு அதிபதி 50 का தோன்றினார்கள். एक लीडर, वैसे लीडर बनाया। இப்படி தலைவர்களுடைய பெருக்கங்கள் அவசியம். इसलिए वैसे लीडर का बढ़ने का कार्य ज्यादा मुख्य है। லீடர்ஸ்களுடைய பெருக்கம் வரும்போது தான் தேவ வசனம் விருத்தி அடைய முடியும். कब लीडर लोग बढ़ते हैं तब परमेश्वर का वचन भी बढ़ते रहेगा। கர்த்தர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்தக்கூடிய கூட்டம் மிகுதி. परमेश्वर ने वचन दिया, ये प्रचार करने वाला लोगों ने ज्यादा बढ़ते हैं। அதனால கர்த்தர் வசனத்தை கொடுத்தாரு, परमेश्वर ने वचन दिया, அதை பிரசித்தப்படுத்துகிறவர்கள் சிலரா இருக்கக்கூடாது, மிகுதியா இருக்க வேண்டும். परमेश्वर का वचन प्रचार करने वाला छोटा ना होना चाहिए, बड़ा होना चाहिए। பவுலப்போஸ்தலன் சொன்னது போல पौलुस ने कैसे कहा, இந்த கட்டுகள் தவிர ये बंधन का छोड़कर எல்லாருமே என்ன போலவே இருக்கணும்னு சொல்லி सभी விரும்புறேன். लोग मेरे के समा, मुझके समा होना चाहिए। இந்த கட்டுகள் தவிர கட்டு மட்டும் வேண்டாம், ये बंधन ना होना, மற்ற எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படணும். सभी लोगों ने आशीष पाना है। இந்த அப்போஸ்தலர் 19:26 பார்க்கும்போது அவரை பார்த்து சொன்னாங்க, प्रवृत्ति के काम 19 अध्याय 26 26 वचन में, எபேசுல மட்டுமல்ல, ये बीच का बीच में ना கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் पूरा आसिया में, आसिया எல்லா लोग सब में, எல்லா இடங்களிலும் போதித்து सब जगह पे उपदेश कर कर அநேக ஜனங்களை வசப்படுத்தி கொண்டான். बहुत लोगों ने उसका पास ले गया। ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर का स्तुति हो। இப்படி பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை அவர் குறித்து பிரசங்கித்தவர். वैसे परमेश्वर का राज्य कार्य में प्रचार किया था। என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என்று मेरा जीवन भी ऐसे ऊंचा ना करना, அப்போஸ்தலர் 20:24 சொல்லுகிறார். प्रवृत्ति के काम में 20 अध्याय 26 वचन में बताया, என் ஓட்டத்தை நான் சந்தோஷத்தோட ஓடி முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். मैं चलने के कार्य में अच्छा चल कर मैं खत्म करने के लिए कोशिश कर रहे हैं। இப்படிப்பட்ட ஒரு ஓட்டம் பாருங்க. कैसे इसे रनिंग करते हैं। அதனால இன்னைக்கு தேவ வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும். आज का दिन में परमेश्वर का वचन प्रचार करना है। அப்போஸ்தலர் 20:20 சொல்லும்போது 20 का 20 में प्रवृत्ति का काम 20:20 में, பிரயோஜனமானவைகள் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்கல.
आप ऐसे अच्छे वाले एक भी मैं छुपाना के ना रखा। வெளியரங்கமா வீடுகள் தோறும் உங்களுக்கு நான் பிரசங்கிச்சேன். हर घर में मैं प्रचार किया था। உபதேசம் பண்ணியிருக்கிறேன். मैं उपदेश किया था। கட்டுகள் உபத்திரவங்கள்லாம் நான் பார்த்து பயப்படல. और ऐसे बंधन और उपद्रव मैं ना देखा। தேவ வார்த்தையை சொல்லுவதில்ல, தேவ சித்தத்தை செய்வதில்ல கண்ணும் கருத்துமாய் செயல்பட்டார். मैं परमेश्वर के वचन बोलने के काम में प्रचार करने के काम में बहुत ऐसे सावधान में मैं काम किया था। இதுதான் இன்றைக்கு தேவை. आज का दिन में यही होना चाहिए। அதனால அப்போஸ்தலர் 6:7 வாசிக்கும் போது தேவ प्रवृत्ति के வசனம் काम விருத்தி में அடைந்தது. 6-7 में தேவ வசனம் விருத்தி அடைந்தது. परमेश्वर का वचन ज्यादा बढ़ते रखते थे। இன்னைக்கு சீசர்கள் எழும்பினாங்கன்னா இந்த வேலை தான் நடக்கும். ये परमेश्वर का शीशा लोग बढ़ेगा तो यही काम हो सकते हैं। சீசருடைய கூட்டங்கள் பெருக 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 தேவ வசனம் விருத்தி அடைந்து கொண்டே இருக்கும். शीशा लोग बढ़ते रहे तो परमेश्वर का वचन भी बढ़ते रहेगा। அந்த நாட்கள் இருந்த ஆசாரியர்களே அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள்னு 7 आज வசனம் का दिन சொல்லுகிறது. में परमेश्वर के ज्यादा लोग बढ़ते रखते था। அவர்கள் எல்லாம் ஆசாரியர்கள் எல்லாம் கூட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். आ, आ, परमेश्वर का सेवा करने वाले भी ज्यादा बढ़ते था। இப்படியா இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். वैसे यीशु मसीह की ग्रहण किया। அதன் பிறகு பாருங்க தேவன் ஒரு மனிதனை எழுப்புகிறார். उसी के बाद ये मनुष्य परमेश्वर खड़ा होने के लिए मौका दिया। அவர்தான் ஸ்தேவான். ये नाम स्तेवान है। ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर का स्तुति हो। இந்த ஸ்தேவான் பாருங்க 8 வசனத்துல வாசிச்சோம்னா விசுவாசத்தினாலும் வல்லமையினால் நிறைந்தவனாய். ये स्तेफनोस में विश्वास के अनुसार ज्यादा வல்லமையினால் बल நிறைந்தவனாய் के साथ ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். ज्यादा परमेश्वर का काम ज्यादा बढ़ता था। ஸ்தோத்திரம். ஒரு பெரிய வளர்ச்சி. बहुत ऐसे बढ़ गया। வளருகிற தலைவனாய் வளர்ந்தான். ये लीडर अच्छा से बढ़ता था। இவன் 7 பேத்துல ஒருத்தன். ये 7 के बीच में एक है। அந்த 7 பேத்துல தெரிந்து கொள்ளப்பட்டவங்கள்ல ஒரே ஒருவனாய் இவன் இருந்தவன். ये 7 के बीच में एक स्तिफनोस बहुत काम किया। இவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவோ பாத்தீங்கன்னா பந்தி விசாரணை செய்வது. उसका के काम क्या है? बूढ़ी लोग के खाना पीना देने के काम। பாட்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறது. बूढ़ी आप ऐसा अच्छा है बोलकर ये उसका के काम किया। சாப்பிட்டீங்களா? खाना खा लिया। வியாதி பரவாயில்லையா? अपना बीमारी ठीक है। உடம்பு பரவாயில்லைங்களா? अपना शरीर ठीक है। நல்லா ஜெபம் பண்ணீங்களா? अच्छा से प्रार्थना किया। இது எல்லாத்தையுமே விசாரிக்கிற வேலை. ये सब विचारण करने वाला है। இந்த மாதிரியான வேலை தான் செஞ்சுட்டு இருந்தார். यही काम किया था। ஆனா பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு அங்க ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. यहाँ एक बहुत कार्य हुआ था। தேவன் விரும்புகிறது என்னன்னா நீங்க அவர் கொடுத்த வேலையை உண்மையா செய்யணும். परमेश्वर का इच्छा क्या है? परमेश्वर का काम अच्छा करना के लिए சின்ன சின்ன வேலையானாலும் உண்மையா இருக்கணும். छोटा कार्य और बड़ा कार्य और उत्तम से काम करना। ஊழியத்துல ஆரம்ப ஊழியமானாலும் அது வளர்ந்த ஊழியமானாலும் எல்லாவற்றிலும் தேவன் எதிர்பார்ப்பது உண்மை. अपना सेवकाई अभी आरंभ है और ज्यादा बढ़ते हैं। यही काम उत्तम के काम करना है। உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். उत्तम वाला बहुत परमेश्वर का आशीष पाया। உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே என்று அழைக்கப்பட வேண்டும். उत्तम का सेवकाई वाला एक बुलाना चाहिए। பாருங்க இந்த மனிதன் உண்மையோடு உத்தமத்தோடு கூட வேலை செய்தான். ये लोग ने उत्तम से काम किया। அதன் பிறகு பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு ப்ரொமோஷனை பார்க்க முடிகிறது. स्टेफनस का जीवन में अच्छा से प्रमोशन परमेश्वर ने दिया। இருக்கிறது முதலாவது காத்து கொண்டவனா இருந்தான். पहले उसका हाथ में परमेश्वर क्या दिया ये छुपाने के उसका अच्छा से काम किया था। அவனுக்கு இருந்த அந்த 4 முதலாவது அந்த 7 பேரை செலக்ட் பண்றதுக்கு 4 தகுதிகள் இருந்ததுன்னு பார்த்தோம். ये 7 लोग सुनाने के 3 गुण 4 गुण चाहिए। ये 4 गुण में उसका में भी था। அதுல பாத்தீங்கன்னா ஸ்தேவான் முதலாவது பாத்தீங்கன்னா விசுவாசத்தினால் நிறைஞ்சிருந்தான்னு பார்க்கிறோம். स्तेफन ने विश्वास में भरपूरी हुआ था। இன்னைக்கு நிறைய பேர் ஆரம்பத்துல இருந்த விசுவாசம் படிப்படியா வரும்போது இல்லாம போறத பார்க்கிறோம். बहुत लोगों ने आरंभ में बहुत ज़्यादा विश्वास में आते हैं, फिर देखने के समय उसका विश्वास थोड़ा कम होते हैं। பாருங்க இவன் பாத்தீங்கன்னா விசுவாசத்துல எப்படி ஆரம்பிச்சானோ அதை காட்டிலும் இப்போ அதிகமா நிரம்பி இருந்தான். उसका आरंभ में विश्वास कैसे आरंभ किया अभी देखने समय उसका विश्वास थोड़ा
बढ़ते रखता था। ரெண்டாவது பாத்தீங்கன்னா வல்லமையினால நிரம்பியிருந்தான். दूसरा उसका परमेश्वर का शक्ति में उसका काम किया था। இங்க 3வது வசனத்துல பார்க்கும்போது எடுக்கப்பட்ட தகுதி வந்து பரிசுத்தாவியின் தான் தகுதி பார்க்கப்படுது. यहाँ ऐसे तीसरा वचन में हम देखेंगे तो क्या उसका क्या हिम्मत है, उसका पवित्र आत्मा में भरपूरी होने के काम था। ஆனா இங்க பார்க்கும்போது வல்லமைன்னு இருக்குது. यहाँ देखने समय पावर ऐसे लिखा हुआ, சக்தி. शक्ति। ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். आमीन, परमेश्वर के धन्यवाद। டுனாமிஸ். डुनामिस, சாதாரணமான காரியம் அல்ல. டுனாமிஸ். डुनामिस क्या है, साधारण नहीं है, ये बहुत ज्यादा पावर है। பாறையவே வச்சு வெடி வைக்கக்கூடியதான காரியத்துக்கு பேர் தான் டுனாமிஸ். ये बड़ा पत्थर टूटने के इस्तेमाल करने का एक ऐसे दवाई डुनामिस है। அப்படிப்பட்டதான டுனாமிஸ் பவர் இருந்தது. ये डुनामिस का पावर उसका के साथ था। அப்படிப்பட்ட வல்லமையாய் மாற்றிக்கொண்டார். परमेश्वर ने उसका वैसे पावर में उसका भरपूरी हुआ था। ஆரம்பத்துல பாருங்க அவர் பெற்றது பரிசுத்தாவில் நிரம்பியிருந்தார்னு பார்க்கிறோம். आदि में हम देखते तो उसका ऐसे पवित्र आत्मा में भरपूर हुआ। இப்ப அது ஆரம்ப கட்டம் மட்டும், அது ஆரம்பத்துல பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டதுன்றது அது ஆரம்ப அனுபவம். पवित्र आत्मा भरपूरी होने के काम ये आरंभ का कार्य है। இது ஆரம்பத்துல பெற்ற மாதிரி அப்படியே இருந்துடக்கூடாது. आरंभ का कैसे आप इसे ग्रहण किया वैसे ना रखना, அது வளரணும். उसका ऐसे बढ़ना है, வளர ஆரம்பிக்கணும். बढ़ते रखना, பெருக ஆரம்பிக்கணும். बढ़ते रहना, இன்னும் பெருகணும். और ज्यादा बढ़ना, இன்னும் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்துல இன்னும் வளரணும். प्रतिदिन आप ऐसे बढ़ते रहना। எல்லாவற்றிலுமே கிறிஸ்தவ வாழ்க்கை பார்க்கும்போது எடுத்த உடனே सब कार्य 100% கொடுத்து வளருவது सब கிடையாது. कार्य में 100 बार आप ऐसे बढ़ते हैं वैसे ना, प्रतिदिन आप बढ़ते रहना है। கொஞ்சம் கொஞ்சமா தான் ஸ்டார்டிங் எடுத்த உடனே கொஞ்சம் தான் கொடுப்பாரு. आरंभ में थोड़ा है, அப்புறம் நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமா फिर வளரணும். हम लोग कैसे बढ़ने के लिए कोशिश करना। நீங்க நம்முடைய உண்மையும் உத்தமத்தை பார்த்து தேவன் கொஞ்சம் கொஞ்சமா வளர வைப்பார். हम लोग कैसे उत्तम का कार्य देखकर परमेश्वर ने आगे बढ़ने के लिए अनुग्रह देगा। நீங்க எப்படியெல்லாம் தேவன் கொடுத்த தாளந்துகளை கிருபைகளை யூஸ் பண்ணுகிறோம், தேவனுக்காக எப்படி பரிசுத்தமா வாழ்கிறோம், உண்மையா இருக்கிறோம், உத்தமமா இருக்கிறோம், இதெல்லாம் பார்த்து தான் தேவனுடைய வல்லமை நம்ம மேல் பெருக ஆரம்பிக்கும். परमेश्वर देखकर हम लोग के उत्तम देखकर और हमारा जीवन में कैसे रखते हैं, देख कर पवित्र जीवन कैसे है, ये सब देख कर परमेश्वर ने आगे बढ़ने के लिए अनुग्रह देगा। அதனால ஆரம்பத்துல பெற்ற மாதிரி இருந்துடக்கூடாது. आरंभ कैसे आप परमेश्वर शक्ति पाया वैसे ना रखना, प्रतिदिन आगे बढ़ते रहना, வளர்ந்துகிட்டே இருக்கணும். आगे बढ़ते रहना बोलकर பெருகணும் आप பெருகிட்டே இருக்கணும். बड़े बढ़ते रहना। நிறைய பேர் எனக்கு கொடுத்த வேலை மட்டும் போதும்னு அமைதியா இருந்துருவாங்க. बहुत लोग ने मेरा काम यही है, ये ठीक है बस बोलकर बैठते हैं, இந்த வேலையே எனக்கு போதும்னு மன ரம்மியமா ये சந்தோஷமா काम இருந்துருவாங்க. बस इसलिए ये मन ठीक है बोलकर वैसे बैठते हैं। அப்படி இருக்க கூடாது. ऐसे ना होना। தேவன் நம்ம இடத்துல அப்படி எதிர்பார்ப்பதல்ல. परमेश्वर ने बैठने वाला नहीं देखते हैं, நாம் आगे बढ़ने के लिए कोशिश करने वाला देखते हैं। தேவனுடைய ராஜ்யத்துல வளர்ந்து கொண்டே வர வேண்டும். परमेश्वर का राज्य में हम प्रतिदिन आगे बढ़ते रहना இன்னும் பெருகி கொண்டே வர வேண்டும். और आगे बढ़ना है। ஸ்தேவான் அப்படியாகத்தான் வளர்ந்தார். सेवन वैसे बढ़ते रहना। ஆரம்பத்துல பெற்ற அந்த பரிசுத்தாவியானுடைய அனுபவத்துல நிக்காம அதுல வளர आरंभ ஆரம்பிச்சு कैसे उसका पवित्र आत्मा पाया वैसे ना बैठता है और प्रतिदिन आगे बढ़ते रखता था। அப்புறம் பாத்தீங்கன்னா அது வல்லமையாய் மாற்றிக்கொண்டார். फिर उसका कैसे हुआ, उसका ज्यादा शक्ति पाया। பரிசுத்தாவி கன்வெர்ட்டட் டு வல்லமை பவர். पवित्र आत्मा प्लस और शक्ति ये दोनों मिलकर और ज्यादा बढ़ता था। இப்படியாய் மாற்றிக்கொண்டார். वैसे स्टेफनस ने काम किया था। ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर का धन्यवाद। தேவன் விரும்புவது வல்லமையால் நிரம்பி இருக்க வேண்டும். परमेश्वर का इच्छा क्या है, परमेश्वर का शक्ति पाकर और ज्यादा काम करना। எவ்வளவான ஒரு வளருகிற ஒரு தலைவனாய் சிறப்பா வளர்ந்திருக்கிறார் பாருங்க. वैसे बढ़ने वाला परमेश्वर का चाहिए। நிறைய பேர் இருக்கிறதையும் இழந்து போயிடுறாங்க. बहुत लोगों ने क्या उसका साथ है सब छोड़ते हैं, கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறதுல டிக்ரீஸ் ஆகி போயிடுறாங்க. थोड़ा बोलकर सब ऐसे नीचे जाते हैं। அப்படி அல்ல. ऐसे ना, வளரணும் प्रतिदिन आप आगे बढ़ना, கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும். परमेश्वर का सिद्ध के अनुसार आप आगे बढ़ना।
எபேசு சபைக்கு பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது இப்படியாய்த்தான் சொல்லுகிறார், வளர एफिसिया வேண்டும். कलीसिया के पौलुस ने कहा கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியை परमेश्वर का और पूर्ण अम, आगे बढ़ने के काम होना है। இவ்வாறாய் பவுல் பேசுகிறார். ऐसे पौलुस ने कहा। ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर का स्तुति हो। எபேசியர்ல பார்க்கின்றதான வேளையில एफिसियों का किताब में இயேசு கிறிஸ்துவை போல வளர வேண்டும். परमेश्वर के समान आप भी आगे बढ़ना। 4வது அதிகாரம் 11வது வசனம் இவ்வாறாய் சொல்லுகிறது. 4वां 11 अध्याय 11 पद। மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்துல வளரணும்ன்றாரு. விசுவாசம் 11 विश्वास में आगे बढ़ना அறிவுல ஒருமைப்பட்டிருக்கணும். और बुद्धि में एक ही मन होना। கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராக வரை परमेश्वर के साथ समा आप आगे बढ़ने के काम में ज्यादा बढ़ना। அப்ப பாருங்களேன், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி வரைக்கும் வளர்ந்துட்டே இருக்கணும். परमेश्वर का पूर्ण का कार्य में आप आगे बढ़ना। அதுக்கு தான் 12வது வசனத்துல பார்க்கும்போது இந்த 5 விதமான ஊழியமும் அங்க இருக்குது. 12 पद में 5 का सेवकाई है। கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக कलीसिया भक्त का कार्य में ज्यादा बढ़ना। சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக सेवकाई सुविशेष काम करने के लिए பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த வருவதற்காக पवित्र लोगों ने अच्छा से संबंध होने के लिए 13வது வசனத்துல பார்க்கும்போது 13 पद में அப்போஸ்தலராக प्रेरितियों தீர்க்கதரிசிகளாக नबी சுவிசேஷகராக और सेवकाई करने के लिए மேய்ப்பராக और ऐसे शेपर्ड के लिए போதகராக और पासवान के लिए தேவன் ஏற்படுத்தினார். परमेश्वर ने बनाया। அதனால பாருங்க, எல்லாருமே இயேசு கிறிஸ்துவுக்கு அளவுக்கு நிறைவான வளர்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். परमेश्वर के समान पूर्ण संपूर्ण आगे बढ़ने के काम में आप ऐसे ज्यादा बढ़ना। பாருங்க, ஸ்தேவான் ஐயா வளர்ந்தார் வளர்ந்தார் வளர்ந்தார், வல்லமையினால் நிரம்பி வளர்ந்தார். स्टेफनस ने ज्यादा बड़ा 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 बढ़ गया था, उसका परमेश्वर के इच्छा के अनुसार उसका बढ़ गया। அப்புறம் பாருங்க, ஜனங்களுக்குள்ள 8வது வசனத்துல பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவராய் மாறினார். प्रवृत्ति का काम 6 अध्याय 8वां पद में उसका ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். बड़े बड़े अद्भुत का चिन्ह का काम किया था। சாதாரணமா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஊழியம். तो साधारण में शुरू किया। பாருங்க, பந்தி விசாரணை செய்கிறவராய் ஆரம்பித்தவர். खाना पीना देने के विसारण करने के लिए उसका शुरू किया था। பாருங்க, அவர் விசுவாசத்தினால வளர ஆரம்பிச்சாரு. विश्वास में बढ़ा, வல்லமையில வளர ஆரம்பிச்சாரு. शक्ति में बढ़ा இப்போ பெரிய அற்புத அடையாளங்களை செய்கிறவராய் और अभी மாறிட்டாரு. अद्भुत का चिन्ह का काम ज्यादा किया था। 10வது வசனத்தை படிச்சோம்னா 10वां पद में அவர் பேசின ஞானத்தையும் ஆவியும் எதிர்த்து நிக்க அவங்களால கூடவே முடியல. उसका ज्ञान में बात किया, सब लोगों ने देखकर उसका के विरोध में काम ना किया था। அந்த அளவுக்கு ஞானம். वैसे ज्ञान हुआ। இந்த ஞானம்ன்றது அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கும்போது சொன்ன 4 தகுதி இல்ல, 2வது தகுதி. ये 6 अध्याय 3वां पद में हम देखेंगे तो वैसे ये दूसरा का गुण है। இப்படிப்பட்ட ஞானத்தோடு இருந்தாராம். ज्ञान में ज्यादा बढ़ा हुआ। பாருங்க, அந்த தகுதிகளை அப்படியே காத்துக்கிட்டாரு. उसका हिम्मत उसका देखकर ज्यादा काम किया था। இப்போ பாருங்க, பிரசங்கியாரா மாறிட்டாரு. उसका अभी प्रचार करने वाला है। 9வது வசனத்துல பார்க்கும்போது 9वां पद में பல லிபர்த்தினர் எண்ணப்பட்டவர்களுடைய ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் लिबर्तिनर का कलीसिया लोगों சிரேனே பட்டணத்தாரு, सिरेने नगर का लोग, அலெக்சாந்திரியா பட்டணத்தாரு, अलेक्सांद्रिया लोग, சிலிசியா நாட்டாரு, सिलिसिया लोग, ஆசியா தேசத்தாரு, आसिया लोग, இவங்க எல்லாம் எழும்பி வந்து ஸ்தேவானோடு கூட தர்க்கம் பண்றாங்க. ये लोग सब आकर स्तेवन के साथ गड़बड़ का काम किया था। ஸ்தேவான் எல்லாத்துக்கும் எதிர்த்து நின்று பேசுகிறார். और सबके बीच में स्तेवन ने खड़ा होकर बात की। எல்லாருக்கும் புத்திகளை சொல்லி கொண்டு வருகிறார். सब लोगों के बुद्धि का कार्य से प्रचार किया। எல்லாருக்கும் தேவ வசனத்தை சொல்லி கொடுத்து सभी लोगों के परमेश्वर का वचन बोला। ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய வளர்ச்சி பாருங்க. कितना ऐसे बढ़ने के काम। யாரும் பக்கமே நிக்க முடியல. उसका सामने कोई भी खड़ा होने के लिए नहीं सकता था। அவன் பேசுன ஞானத்தையும் ஆவியை எதிர்த்து நிக்க யாராலையுமே முடியல. उसका बात करने के
बात करने के लिए ज्ञान और वचन का कार्य में कोई भी विरोध में बात करने के लिए नहीं होता था। இதாங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பெரிய காரியம். ये परमेश्वर का बड़ा कार्य है। தலைவர்கள் வளர வேண்டும். हमारा चर्च का लीडर ज़्यादा बढ़ना चाहिए। தலைவர்கள் வளர்ந்தாதான் சபை வளரும். चर्च लीडर ज़्यादा बढ़ेगा तो कलीसिया भी ज़्यादा बढ़ेगा। தலைவர்களுடைய வளர்ச்சியே சபையின் வளர்ச்சி. लीडर का बढ़ने के कार्य में ये कलीसिया का बढ़ने के कार्य। தலைவர்களுடைய பெருக்கமே ஊழியத்தினுடைய பெருக்கம். अपना लीडर कितना बढ़ते हैं ये कलीसिया भी बढ़ सकते हैं। பாருங்க, கடைசியா அவரை கொண்டு போறாங்க, பிடிச்சிட்டு போறாங்க. उसका पकड़ कर ले गया। ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் இழுத்துட்டு போறாங்க 12 வசனத்துல. 12 वचन में उसका पकड़ कर ले गया था। இவன் மேல பொய்யான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. उसका झूठ का कार्य ऐसे बोला। ஆம், उसका ऊपर झूठ लगाया। இவன் சொல்லாத விஷயத்தெல்லாம் சொன்னான்றாங்க. उसका ऐसे ना कहा ये कार्य ये बोला बोलकर उसका बताया। பொய்யான குற்றச்சாட்டுகள் எல்லாம் சாட்டுகிறாங்க. झूठ का कार्य ऐसे उसका ऊपर चोट लगाया। அந்த சூழ்நிலையிலையும் பாருங்க, அவன் முகம் தேவதூதன் முகம் போல இருக்கு பாக்குறாங்க. उसी समय उसका मुंह स्वर्गदूत का मुंह के समा होता था। அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்துல பார்க்கும்போது प्रवृत्ति का काम 7वां अध्याय में 55வது வசனத்துல இருந்து பார்த்தோம்னா 55 का वचन में பரிசுத்தாவில நிறைஞ்சி இருந்தவனா उसका पवित्र आत्मा में भरपूरी होकर தன்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவு நேரத்திலையும் பாருங்க, அந்த उसका ஆரம்பத்துல जीवन பெற்ற खत्म होने के समय भी वो पवित्र आत्मा में भरपूरी होकर उसका रखता था। அந்த தகுதியை இழந்து போகவே இல்லை. उसका ये ना छोड़ा। இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய தகுதிகளை இழந்துடுறாங்க. बहुत लोगों ने मैं उसका जीवन कैसे है ये सब छोड़कर जीते हैं। பாருங்க, பரிசுத்தாவில இருந்தவனா தேவனுடைய மகிமையை காண்கிறார். पवित्र आत्मा में भरपूरी होकर परमेश्वर का प्रशंसा उसका दिखाया। தேவனுடைய வலது பரிசுத்துல இயேசுவானவர் நிற்கிறதை பார்க்கிறார். दाहिने हाथ में परमेश्वर खड़ा होने के लिए ये दर्शन देखा। பாருங்க, இது பாருங்க, தேவனுடைய தரிசனத்தை காண்கிறவராய் வளர்ச்சி அடைந்தார். उसका कैसे बड़ा परमेश्वर का दर्शन देखने के कार्य में தேவனுடைய காரியத்தை பார்க்கிறவராய் வளர்ச்சி அடைந்தார். परमेश्वर का कार्य देखने वाला वैसे उसका रखता था। கடைசியா பாருங்க, அவன் மேல கல் எறிகிறாங்க. लास्ट में हम देखेंगे तो उसका ऊपर ऐसे पत्थर मारा, पत्थर में मारा। சவுல் என்னப்பட்ட வாலிபனும் பாருங்க அவரோட பாதத்தருகே உட்கார்ந்து यहाँ उसका पैर के सामने साउल एक ऐसे जवान बैठा हुआ था। அப்போ ஒரு ஜெபம் பண்றாரு. उस समय उसका प्रार्थना किया, கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. पिता परमेश्वर मेरा आत्मा अपना आत्मा में सौंपते हैं। அவர் மேல கல் எடுத்து எறிகிறாங்க. सब ऐसे पत्थर मारा। அவன் முழங்கால் படிக்கிட்டு மறுபடியும் ஜெபம் பண்றான். घुटना में आकर फिर भी प्रार्थना किया, ஆண்டவரே இவங்க மேல இந்த பாவத்தை சுமத்தாதேன்னு पिता சொல்லி परमेश्वर उसका पाप उसका ऊपर ना आना। முகிந்த சத்தத்தோட ஜெபம் பண்றான். बहुत शब्द उठाकर उसका प्रार्थना இதுதாங்க நல்ல சாட்சி. किया। यही गवाही, अच्छा गवाही। அன்னைக்கு இந்த 4 தகுதியில இருந்த அந்த தகுதியில ஒரு தகுதி நல்ல சாட்சி. ये 4 गुण में ये अच्छा गुण ये गवाही जीवन, அந்த நல்ல சாட்சியை காத்துக்கொண்டான். ये गवाही जीवन उसका अच्छा से रखा। இன்னைக்கு நிறைய பேர் ஆரம்பத்துல நல்ல தகுதிகள் இருந்து நிறைய பேர் இன்னைக்கு தகுதிகள் மாறிட்டு இருக்குது. बहुत लोग ने आरंभ में अच्छा से गवाही जीवन जीते हैं, फिर जाने के बाद उसका जीवन थोड़ा गड़बड़ होते हैं। பாருங்க, இவர் வளர்கிற தலைவனா வளர்ந்துகிட்டே இருந்தாரு. ये अच्छा बढ़ने का लीडर है। வளர்ச்சி அடையும் போது தங்களுடைய நல்ல குணாதிசயங்களையும் தங்களுடைய தகுதிகளையும் காத்துக்கொள்ள வேண்டியது आप अच्छा बढ़ेगा तो अपना गुण भी बदल होगा। நிறைய பேருக்கு வளர்ச்சி அடைஞ்ச உடனே பெருமை ஆயிடுறாங்க. बहुत लोग ने बढ़ने के बाद उसका घमंड आते हैं। கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்ச உடனே பெருமைக்குள்ள போயிடுறாங்க. थोड़ा बढ़ेगा तो थोड़ा ज्यादा घमंड आकर उसका ज्यादा घमंड में बढ़ते हैं। நான் பெரிய காரியம் செஞ்சுட்டேன், சாதிச்சிட்டேன்ற मैं மாதிரி ये பேசிடுறாங்க. किया वो किया बोलकर घमंड में बैठते हैं। அந்த வளர்ச்சிக்கு போன பிறகு நல்ல தகுதிகளை இழந்துடுறாங்க. ये घमंड आएगा तो अपना अच्छा गुण सब ऐसे नीचे जाते हैं। தேவன் மேல வைத்த அன்பை இழந்துடுறாங்க. तो परमेश्वर का ऊपर रखते हैं प्रेम, ये भी ऐसे छोड़ते हैं। ஜெபம் குறைஞ்சிருது, प्रार्थना खत्म कम हो जाते हैं। வேத வாசிப்பு குறைஞ்சிருது, बाइबल पढ़ने के काम भी कम होते हैं। நல்ல அந்த மன்னிக்கிற குணாதிசயம் குறைஞ்சு போயிருது. और दूसरा वाला का माफ करने के काम भी कम होते हैं। ஆளுகை செய்கிற தோரணைக்குள்ள போயிடுறாங்க. सब ऐसे घमंड का अनुसार ये राज्य करते हैं, मैं हूँ बोलकर
उसका ऐसे राज्य करने के लिए जाते हैं। ஒரு ராஜா மாதிரி உட்காந்துக்கிறாங்க. ये राजा के समा बैठते हैं। இயேசு கிறிஸ்துவே ஊழியம் செய்ய வந்தேன்றாரு. यीशु मसीह ने कहा मैं काम करने के लिए आया। இன்னைக்கு பாருங்க, கொஞ்சம் வளர்ந்துட்டா அவங்களுடைய குணாதிசயங்கள் आज மாறி के दिन में थोड़ा बढ़ेगा तो उसका गुण पूरा बदल होते हैं। நல்ல தகுதிகளை இழந்துடுறாங்க. उसका अच्छा गुण छोड़ते हैं। நல்ல தகுதி ஆரம்பத்துல இருந்த அதே தகுதியில வளரணுமோ ஒழிய கொஞ்சம் கொஞ்சமா இழந்து अपना போயிருக்கு. आरंभ में कैसे अपना गुण है यही गुण में अच्छा से बढ़ना चाहिए। இந்த தகுதிகள், நல்ல தகுதிகளை இழப்போமானால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், மிகப்பெரிய வேதனைகரமான முடிவாய் அமைஞ்சிடும். आप अच्छा गुण छोड़ेगा तो बहुत इस दुख का कार्य आ सकते हैं। இவன் நல்ல தலைவனாய் வளர்ந்து கொண்டே இருந்தான். ये स्टेफनस ने अच्छा से गुण में आगे बढ़ता था। சாதாரணமாய் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரர். साधारण में आरंभ किया। பாருங்க, அவருடைய ஆரம்பம் வெகு சாதாரணம். साधारण है उसका आरंभ बहुत साधारण का कार्य है। வெறும் பாட்டிகளுக்கு விசாரிக்கக்கூடிய வேலை. ये बूढ़ी लोग के विचारण करने के लोग हैं। ஆனா பாருங்க, அது நாளடைவில் வளர ஆரம்பிச்சிச்சு. फिर उसका आगे बढ़ते रहता था। அவர் பாருங்க, விசுவாசத்துல வளர்ந்தாரு. विश्वास में आगे बढ़ा। அப்புறம் வல்லமையில வளர்ந்தாரு. शक्ति में आगे बढ़ा। அப்புறம் அற்புத அதிசய அடையாளங்களை செய்யறவரா மாறினாரு. अद्भुत का चिन्ह का काम में आगे बढ़ता था। அவர் பண்ணின பிரசங்கம் ரொம்ப தெளிவான பிரசங்கம். उसका அப்போஸ்தலர் प्रचार 7வது किया ये அதிகாரம். भी बहुत सुंदर में प्रचार किया। அருமையா பழைய ஏற்பாட்டுடைய முழு சரித்திரத்தை எடுத்து பேசுகிறார். पूर्ण नियम का कार्य सब ऐसे बोलकर उसका सुंदर प्रचार किया था। பாருங்க, அருமையான பிரசங்கியார் அவரு. हमें ஓகே, நல்ல தகுதி உள்ளவரா இருந்தார். परमेश्वर के लिए उसका हिम्मत में काम किया। தன்னுடைய பிரசங்கத்தில் மட்டும் பிரசங்கியார். அவருடைய அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் பண்ணின பிரசங்கம், வேதத்தை கற்று தேர்ந்தவங்க மட்டும்தான் அந்த மாதிரி பிரசங்கம் பண்ண முடியும். 7वां अध्याय में हम देखेंगे तो ये बहुत ही से बाइबल ज्यादा पढ़ने वाला वैसे कैसे प्रचार करते हैं वैसे उसका भी प्रचार किया था। பழைய ஏற்பாட்டுடைய அத்தனை விஷயங்களையும் தெளிவா தெரிஞ்சவங்க மட்டும்தான் அப்படி பண்ண पूर्ण முடியும். नियम में कितना कार्य है सब ऐसे जानने वाला कैसे प्रचार करते हैं वैसे उसका भी प्रचार किया था। அதனால ஒரு நல்ல பிரசங்கியாராய் விளங்கினார். अच्छा प्रचार करने वाला அது மாத்திரமல்ல, ऐसे ना है। அவர் பாருங்க, தனக்கு எதிராய் பேசினவர்களையும் விரட்டி அடிச்சார். उसका के विरोध में बात किया ये लोगों ने दौड़ने के लिए उसका काम किया था। அப்படியா ஞானமாய் நடந்தார். बहुत इससे बुद्धि है। கடைசியா பாத்தீங்க அப்படின்னம்னா தன்னுடைய சாட்சியும் காத்து கொண்டார். उसका गवाही जीवन भी उसका जीतता। வளருகிற தலைவர்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். अच्छा बढ़ने वाला लीडर्स बहुत सावधान में रखना। சாதாரண ஆரம்பம் அருமையான எல்லை. साधारण आरंभ है और उसका काम बढ़ता। ஆனா தன்னுடைய ஆரம்பத்துல இருந்து அந்த தகுதிகளை அப்படியே காத்துக்கிட்டார். उसका इससे अच्छा से आरंभ से कैसे है अंध अंध जीवन तक उसका अच्छा काम किया। அதனால நாம கூட பெருமை, மேட்டிமை, அகந்த, திமிரு அல்லது பணம் வந்துருச்சுன்னு உடனே வித்தியாசமான செயல்பாடுகள், அல்லது கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னு உடனே வித்தியாசமான செயல்பாடுகள், இதெல்லாம் இருக்கக்கூடாது. हम लोग ज़्यादा बढ़ने के समय वैसा दुर्बल का काम ना आना है। परमेश्वर के लिए आगे बढ़ना चाहिए। தேவனை பிரியப்படுத்தி வாழ்வோம். परमेश्वर का इच्छा के अनुसार हम जीना चाहिए। நாமும் நல்ல வளருகிற தலைவர்களா இருந்து हम வளருவோம். अच्छा आगे बढ़ने का लीडर के समान हम लोग भी होना चाहिए। வளர்ச்சியோடு கூட நல்ல குணாதிசயங்களையும் காத்துக்கொள்வோம். हम आगे बढ़ना और अच्छा गुण भी आगे बढ़ना நல்ல ये दोनों கனிகளோட में होना வாழ்வோம். चाहिए। अच्छा फल भी जीना चाहिए। இதுவே தேவ சித்தம். ये परमेश्वर की इच्छा है। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर ने आपको आशीष करे। ஆமென். आमीन। ஸ்தோத்திரம். परमेश्वर का धन्यवाद।